ஊடகவியலாளர் என்ற முகமூடியோடு ஈரானுக்குள் ஊடுருவி அதன் பாதுகாப்பு கட்டமைப்பையே தகர்த்த கேத்தரின் ஷக்தம் என்ற பெண் மொசாட் உளவாளி பற்றி இன்று உலக மீடியாக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. கேத்தரின் ஷக்தம் என்ற இளம் பெண் உளவாளியை பற்றி பார்க்கும்போது டெஹ்ரான் என்ற வெப் சீரிஸ் ஞாபகத்தில் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று. ஈரானுக்குள் ஊடுருவிய இதே போன்ற ஒரு இளம் பெண் பற்றிய கதை அது. டெஹ்ரான் வெப் சீரிஸில் ஒரு ஏர் ஹோஸ்டஸாக ஈரானுக்குள்ளே நுழையும் டமர் என்ற மொசாட் பெண் உளவாளி ஈரானின் அணு உலைகளை சிதைக்க மேற்கொள்ளும் தகிடு தத்தங்கள் தான் அதன் கதைக்களமாக அமைந்திருக்கும். அந்த சீரீஸில் மொசாட் ஆபரேஷன் சொதப்பலில் முடிந்தாலும் ஈரானின் மொத்த பாதுகாப்பு நெட்வொர்க்கின் ஓட்டையும் பளிச்சென்று புரியும் விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் அசகாய சூரத்தனங்களுக்கு அதுல பஞ்சம் இருக்காது. நிஜத்தில் தான் செய்த ரவுடித்தனங்களை மட்டுமல்ல, செய்து கொண்டிருக்கும் செய்யப்போகும் எதிர்கால திட்டங்களையும் இப்படி இஸ்ரேல் வெப் சீரிஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதற்கு சமகாலத்தில் நடந்த கேத்தரின் ஷக்தமின் சாகசமும் கூட ஒரு நல்ல உதாரணம். அதுவும் வெப் சீரிஸ்கள் போலவே நடந்த நிஜ பரபரப்பு த்ரில்லர் தான் அது. உங்களுக்கு தெரியும், ஈரான் இஸ்ரேல் இடையில் நடந்த 12 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலினுடைய நகரங்கள் என்னதான் ஈரானின் ஏவுகணைகளால் தரைமட்டமானாலும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரான் அதன் இராணுவ தளபதிகளையும் உளவுத்துறை தலைவர்களையும் கீர்த்திமிகு விஞ்ஞானிகளையும் வரிசையாக இழந்தது. இப்படி ஒருவர் பின் ஒருவராக பெரும் தலைகள் மடிந்த போது இத்தனை துல்லியமாக இவர்களின் அமைவிடங்களை இஸ்ரேலிடம் கொடுத்தது யார் என்று பலத்தொரு சந்தேகம் எழுந்தது. ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கொமேனி தமக்கு இலக்கே அல்ல என்றும் அவர் இருக்குமிடம் கூட தனக்கு தெரியும் என்றும் இஸ்ரேல் சார்பாக தன் பங்குக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது உண்மை. இந்த தாக்குதல் வரைபடமும் போட்டு தள்ள வேண்டிய நபர்களின் லொகேஷன்களும் மொசாட் உளவு அமைப்புக்கு இப்போதோ போய் சேர்ந்து விட்டன. இந்த பயங்கரத்தின் மூளையாயிருந்தவர் தான் கேத்தரின் ஷக்தம். கத்தியின்றி ரத்தமின்றி தலைக்கு ஒரு ஹிஜாபையும் முகத்துக்கு ஒரு ரெடிமேட் புன்னகையையும் அணிந்து கொண்டு அவர் சேகரித்து அனுப்பி கொண்டிருந்த உளவு தகவல்களை துரதிர்ஷ்டவசமாய் ஈரான் கவனிக்கவில்லை. யார் இந்த கேத்தரின்? அவருக்கு ஈரானோடு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அவர் ஈரானில் என்னதான் செய்தார்? பிரான்சில் யூத பெற்றோருக்கு பிறந்த கேத்தரின் தன்னுடைய பள்ளி காலத்தில் கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு நாஸ்திகியாய் இருந்ததாய் சொல்லப்படுகிறது. ஐரோப்பா தேசங்களில் பெரும்பான்மையினர் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாய் இருப்பதால் கேத்தரினுக்கும் அக்கொள்கையின் பால் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இது ஒரு முழு பொய்யாய் கூட இருக்கலாம். இந்த மத விவகாரத்தை இவ்வளவு நீட்டி சொல்ல காரணம் இந்த உளவு வேலை முழுக்க முழுக்க மதம் சம்பந்தப்பட்டது என்பதால் தான். கேத்தரின் எப்போது இஸ்ரேலோடு தொடர்பு கொண்டார், எப்போது மொசாட் உளவாளியானார் என்ற விவரம் எதுவும் தெரியாது. அவரது ஈரான் விவகாரம் மட்டுமல்ல, அவரது திருமணமும் அது ஒரு ஆச்சரியம்தான். யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பொருளாதாரம் தொடர்பாக மாஸ்டர் டிகிரி செய்து கொண்டிருந்த போது தன்னோடு கூட படித்த யமன் நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம் இளைஞர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அப்படியே இஸ்லாத்துக்கும் மதம் மாறினார். கேத்தரினுக்கு இந்த திருமணத்தின் மூலம் 2 குழந்தைகள் பிறந்தன. ஆனால் அவரை திருமணம் செய்த நபரின் விவரங்கள் எதுவும் எங்கேயுமே இல்லை. மேலும் அந்த திருமணம் 2014ஆம் ஆண்டு விவாகரத்தில் போய் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய பாரம்பரியம் மிகு யமன் குடும்பத்தின் வாரிசு எப்படி யூத சம்பிரதாய குடும்பம் ஒன்றில் பிறந்த கேத்தரினை திருமணம் செய்யலாம் என்று கேத்தரினின் கணவரின் பெற்றோர்கள் தொடர்ந்து நச்சரித்ததால் தான் இந்த திருமணம் முறிந்ததாக வெளியுலகுக்கு காரணம் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை பற்றி கேத்தரின் கூட வாய் திறப்பதில்லை. அடுத்து நடந்ததுதான் ஆச்சரியம். மதம் மாறியவுடன் இஸ்லாத்தில் சுன்னி மத பிரிவில் இருந்ததாக சொல்லப்பட்ட கேத்தரின் ஷியா மத பிரிவின் கொள்கை கோட்பாடுகள் தன்னை கவர்வதாக கூறி ஷியா மத அனுஷ்டானங்களை கடைபிடிக்கும் ஒருவராய் மாறிக்கொள்கிறார். ஷியாக்கள் சம்பந்தமான சரித்திர கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுத தொடங்கினார். 99% ஷியா மத பிரிவை பின்பற்றும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கொமேனியின் துதிபாட தொடங்கினார். டெஹ்ரான் டைம்ஸ், யமன் போஸ்ட், தி கார்டியன், ரஷ்யன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கவுன்சில் என்று பல தரப்பட்ட ஊடகங்களுக்கு ஈரான் பற்றியும் அதன் தலைவர்கள் பற்றியும் சிலாகித்து எழுதி கொண்டே இருந்தார் கேத்தரின்.
கேத்தரின் அப்போது விக்கிஸ்டட் என்ற இஸ்ரேலிய ஊடக நிறுவனம் ஒன்றில் 7 வருடங்களாய் முழு நேர வேலை பார்த்து கொண்டிருந்தார் என்ற உண்மையை ஈரான் அறிந்திருக்கவில்லை. அது மட்டுமல்ல, மத்திய கிழக்கு விவகாரங்களை கையாளும் இஸ்ரேலின் விசேட ஊடக நிபுணர் என்றோ, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் யமன் நாட்டுக்கான விசேட ராஜதந்திரியாய் கேத்தரின் இருந்தார் என்ற விவரங்கள் பற்றியோ எதையும் ஈரான் தெரிந்திருக்கவும் இல்லை. யாரோ ஒரு பிரெஞ்சு ஊடகவியலாளரான வெள்ளைக்கார பெண் இஸ்லாத்தின் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு, அதுவும் ஷியா கொள்கை பால் ஈர்ப்பு ஏற்பட்டு மதம் மாறி நம்மை பற்றி நல்ல விதமாய் உலகத்துக்கு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நல்லெண்ண தூதுவர் எமக்கும் மேற்குலகத்துக்கும் இடையில் ஒரு பாலமாய் நிச்சயம் இருப்பார் என்று நினைத்து மகிழ்ந்திருந்தது ஈரானிய அரசியல் உயர்மட்டம். மெல்ல மெல்ல கேத்தரினுக்கு ஈரான் லைக் போட தொடங்கியது. பூச்செண்டு காமெண்ட் விட்டு அருமை தோழி என்று சர்டிபிகேட் கொடுப்பது போல ஒரு கட்டத்தில் அந்நியோனிய உறவாய் இது மலர்ந்தது. இதை வாய்ப்பாய் பயன்படுத்தி ஈரானுக்குள் நுழைகிறார் கேத்தரின். அவர் பாவித்தது பிரான்ஸ் பாஸ்போர்ட் என்றபடியால் விசா சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் ஈரானில் செங்கம்பள வரவேற்பு கிடைத்தது. ஷியாக்களோடு அவர்களது பூர்வீக பூமியில் வாழ கிடைப்பதை போன்ற பாக்கியம் வேறு எங்கே கிடைக்கும் என்று நெகிழ்ந்தார் கேத்தரின். ஈரானின் அரச ஊடகமான டஸ்னீம் நியூஸின் எடிட்டர் ஆகாதது மட்டும்தான் குறை. அந்த அளவுக்கு டஸ்னீம் நியூஸுடன் ஒன்றி போனார் கேத்தரின். அவர் அதில் எழுதி குவித்த கட்டுரைகளுக்கு பெரும் மவுசு ஏற்பட்டது. இதனால் கேத்தரினின் புகழ் ஓங்கியது. ஈரானிய ஊடகங்களும் கேத்தரினை எழுதவும் பேசவும் அழைத்தன. அனைத்தையும் மனமு வந்து ஏற்றுக்கொண்ட போதுதான் கேத்தரின் வாழ்வில் எதிர்பாராத அந்த தருணம் நிகழ்ந்தது. ஈரானுக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கொமேனி கேத்தரினை அழைத்து அவருடைய Khomeini.ir என்ற இணையதளத்தில் எழுதச் சொன்னார். கொமேனியையே போய் பார்த்துவிட்டு போகும் அளவுக்கு. அது மாதிரி ஈரானின் அப்போதைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி 2017ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்றபோது அவர் கூடவே பயணம் செய்து பேட்டி எடுக்கும் அளவுக்கு கேத்தரினின் ஆளுமை ஈரான் முழுக்க பரவியிருந்தது. தன் மீதான ஈரானின் அதிஉயர் மட்டத்தின் கண்மூடித்தனமான பக்தியை சாதுரியமாய் பயன்படுத்தி கொண்ட கேத்தரின் ஈரானின் இராணுவ தளபதிகளின் மனைவிகள், அரசு உயரதிகாரிகளின் மனைவிகள், விஞ்ஞானிகளின் குடும்ப பெண்கள் என்று அனைவரின் வீட்டுக்கும் சகஜமாய் போகத் தொடங்கினார். ரமலான் காலத்தில் அவர்களோடு நோன்பு பிடித்தார். பெருநாட்கள் பண்டிகைகளை கொண்டாடினார். மொத்தத்தில் சக ஈரானியாய் மாறி போனார் கேத்தரின். இப்படி ஈரானின் கேந்திர முக்கியத்துவம் மிகு இடங்கள் முதல் அத்தனை முக்கியஸ்தர்களின் வீடு வாசஸ்தலங்கள் என்று ஒரு இடுக்கு விடாமல் சுற்றி வந்து கொண்டிருந்த கேத்தரினிற்கே ஒரு கட்டத்தில் போதும் என்றாகிவிட்டதோ தெரியவில்லை. நவம்பர் 2021 கேத்தரின் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வலைப்பதிவில் தன் இஸ்லாமிய வேடம் நிஜமல்ல என்றும் முஸ்லிமாக ஒருபோதும் மனதளவிலும் நினைத்ததில்லை எனவும் எழுதினார். தன்னுடைய தீவிர முஸ்லிம் பாத்திரம் ஈரான் மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்குள் நுழையும் நோக்கத்திற்காகவே என்று எழுதி திடுக்கிட வைத்தார். கேத்தரினின் இந்த பேட்டி ஈரானுக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரியான ஒரு அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கி இருக்கும் என்று புதிதாய் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக அலறி இருப்பார்கள். அந்த நிமிடமே கேத்தரின் எழுதிய அத்தனை கட்டுரைகளையும் பேட்டிகளையும் காணொளிகளையும் நீக்கின ஈரானிய ஊடகங்கள். மேலும் ஈரானின் மேல்மட்டம் கேத்தரினோடு நட்புக்கு சான்று பகரும் வண்ணம் வைத்திருந்த அத்தனை ஆதாரங்களையும் அழித்து ஒழித்தது. கேத்தரின் சொல்வதை பார்க்கும்போது அவர் யமன் நாட்டவரை திருமணம் செய்ய இஸ்லாத்துக்கு மதம் மாறியது கூட ஒரு உருட்டுதான், ஒரு வேஷம்தான் என்று தோன்றுகிறது. இப்போது தான் ஒரு யூத ஜியோனிஸ்ட் என்றும் ஈரானின் மதவாத சர்வாதிகார ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலில் உட்கார்ந்தவாறு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை பணயமாக வைத்து ஆடிய ஆட்டத்தின் களைப்பு அந்த பேட்டிகளில் துளியும் இல்லை. கேத்தரின் செய்த சேதாரத்தால் தான் இஸ்ரேலுக்கு நினைத்த நேரத்தில் எல்லாம் ஈரானின் பெரும் தலைகளை வேட்டையாட முடிந்தது. ஈரானின் ஜனாதிபதி பங்களாவில் இருந்து 150 மீட்டர் தொலைவில் இருந்த வீடொன்றில் இருந்த போதுதான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கடந்த வருடம் கொல்லப்பட்டார். அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் நடந்த இந்த கொலைகள் எல்லாமே உளவு தகவல்கள் இன்றி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் போரியல் நிபுணர்கள். கேத்தரின் தந்த அவமானத்தை எத்தனை லிட்டர் தண்ணீர் ஊற்றி கழுவினாலும் ஈரானால் சுத்தப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஈரானின் ஆன்மா மீது விழுந்த அசுத்தமான ஒரு வடு.
இப்படித்தான் சரியாய் 60 வருடங்களுக்கு முன்பு அர்ஜென்டினாவில் இருந்து தன்னுடைய மூதாதையர் வாழ்ந்த பூமியான சிரியாவுக்கு வருவதாய் பிசினஸ் வேடம் போட்டு வந்த எலி கொஹேனின் சரித்திரமும் அமைந்திருந்தது. அரபு மொழியை சிரியன் ஸ்டைலில் பேசவும் புனித குர்ஆனை அழகாக ஓதவும் முடியும் என்று தங்கப்பதக்கம் வென்று அதற்கு பிறகுதான் ஒரு உளவாளியாய் சிரியாவுக்குள் ஊடுருவ மொசாடால் அன்று அவர் அனுப்பப்பட்டார். காமில் அமீன் தாபித் என்ற பெயர் வைத்துக் கொண்டு சிரியாவுக்குள் ஊடுருவி சிரியாவின் அதிபர், அமைச்சர்கள், உயர் புள்ளிகள் என்று அத்தனை பேரினதும் நன்மதிப்பை வென்ற கொஹேனுக்கு ஒரு கட்டத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சை வழங்க முன்வருவார் சிரிய அதிபர். ஆனால் அதற்கு முதல் கொஹேனின் வண்டவாளம் வெளியே தெரிந்துவிட அவர் 1965ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். கொஹேன் வழங்கிய உளவு தகவல்கள் தான் 1967ஆம் ஆண்டு அரபு நாடுகளுடன் நடந்த 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு சிரியாவை வெறும் சில மணி நேரத்தில் நெட்டித்தள்ள காரணமாக இருந்தது. கொஹேன் போல கேத்தரின் மாட்டிக்கொள்ளவில்லை, சாமர்த்தியமாய் தப்பித்துக் கொண்டார். வரலாறு திரும்புகிறது என்று சொல்லுவார்கள். அன்று கொஹேன் செய்த சம்பவமும் இன்று கேத்தரின் செய்த சம்பவமும் ஒன்றுதான். இஸ்லாம் என்ற சென்டிமெண்ட் போர்வையை மாட்டிக்கொண்டு ஒரே வேலையை தான் இருவரும் பார்த்திருக்கிறார்கள். டெக்னாலஜி மட்டும்தான் வித்தியாசப்பட்டிருக்கிறது. இன்னமும் இத்தகைய கொஹேன்களும் கேத்தரின்களும் ஈரானில் இதர முஸ்லிம் நாடுகளிலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு பதில்தான் தெரியவில்லை.